நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ்ல ஒன் ஸ்ட்ரேஞ்ச் ராக் அப்படின்னு ஒரு ஷோ, அதை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அந்த ஸ்ட்ரேஞ்ச் ராக் எர்த் தான். ஓகே எர்த்த பத்தி ஒன் ஸ்ட்ரேஞ்ச் ராக்னு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆஸ்ட்ரோனாட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து எர்த்த பார்க்கும் போது இல்ல சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதாவது பாரு, ஒரு அவுட் ஆஃப் ஸ்பேஸ்ல in nothingness there's one strange rock called earth and then it has so many things happening in it. We should feel blessed that we are experiencing this. In fact, esoterically sollama literally we are the universe experiencing itself. This is literal scientific way of saying it. இது வந்து கேட்கறதுக்கு ரிலிஜியஸா ஸ்பிரிச்சுவலா இருந்தாலுமே we are the universe experiencing itself. நம்ம இல்லனா universe cannot experience these things in this way that we experience it. So அதுவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி அதை நம்ம யோசிச்சு அதை புரிஞ்சு நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை டீப்பா உணர்றது தான் எனக்கு தெரிஞ்சு the best thing that you can do in your entire life, other than everything that will sustain you in terms of whatever system that we formed for ourselves. அது இது தாண்டி இதுதான் வந்து டீப் மீனிங் வந்து எனக்கு தருது அப்படின்னு எனக்கு தோணுது. இது அன்டினைபிளா இதை வந்து நான் எங்க வேணாலும் போய் சொல்லுவேன் இந்த ஃபீலிங்க.